ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பனிக்காலம் வெயில் காலம்லாம் வந்தால் உதடுகள்லாம் வெடிச்சுக்குதில்ல, அப்படியே வெடித்து ஒரே எரிச்சலாக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி தோல்லாம் பேர்ந்து சொரியாக ஒரு மாதிரி இருக்கும்ல, அதை நீங்கிறதுக்காக ஒரு ரெமெடி தான் பார்க்க போகிறோம். அது லிப் பாம் தான் ரெடி பண்ண போகிறோம். அது தேவையான பொருட்கள் என்னென்னா, 4 பன்னீர் ரோஸ் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஆலோவேரா இருக்கு இல்லையா, இதில் இந்த சைடில் இருக்க 2 முள்ளும் எடுத்துகிட்டு இந்த மேல் தோல் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு ஜெல்லியாட்டம் இருக்கும் ஒயிட் கலரில். அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குட்டியாக ஒரு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீட்ரூட்டை தோல் சீவி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பன்னீர் ரோஸையும் இதழ்கள்லாம் எடுத்துகிட்டு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி கொண்டு வச்சுருங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட் தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்னதாக ஒரு பீட்ரூட் எடுத்தோம்ல, அதை ஆலோவேரா எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் இந்த ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஜெல்லு மட்டும் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ரோஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணி 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இது போல் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பீட்ரூட் இருந்துச்சு இல்லையா, அதை மட்டும் எடுத்து பல்ஸ் மோடில் ஒரு 2-3 தடவை சுற்றிட்டு வந்துடலாம். இப்போ பீட்ரூட்டை பல்ஸ் மோடில் 2-3 தடவை சுற்றிட்டு வந்தாச்சு. அடுத்து இந்த ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா, இதோட போட்டுக்கலாம். அடுத்து இந்த ரோஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, 4 ரோஸு, அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்ச ரோஸை இந்த ஜாரில் போட்டாச்சு. இதையும் பல்ஸ் மோடில் 4-5-6 சுற்றிட்டு வந்துடுங்க. இப்போ ரோஸ் பெட்டல்ஸ் பீட்ரூட்டு 2யும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ 1/2 டீஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஊற்றிக்கலாம். அடுத்து தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சோம்ல, 1 டேபிள் ஸ்பூன், அதை இதில் ஊற்றிக்கலாம். மறுபடியும் பல்ஸ் மோடில் ஒரு 5-6 தடவை சுற்றிட்டு வந்துடுங்க. இப்போது நம்ம தேங்காய் எண்ணெய் எல்லாம் போட்டு ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை இந்த இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ டபுள் பாயில்டு மெத்தடில் இதை கொஞ்சம் ஹீட் பண்ணி அப்புறம் கூல் பண்ணி வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். அதுதான் இப்போ பார்த்திங்கன்னா டபுள் பாயில்டு மெத்தடில் நம்ம கொதிக்க வச்சிட்ருக்கோம். இதை இந்த ரோஸ் பீட்ரூட் தேங்காய் எண்ணெய் நெய்யெல்லாம் போட்டோம் இல்லையா, ஆலோவேரா ஜெல்லாம், இந்த பேஸ்ட்டை ஒரு 5-6 நிமிஷம் நான் இப்படியே வச்சு கிளறிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய்யெல்லாம் உருகி அந்த பீட்ரூட்லாம் நல்லா கொஞ்சம் எல்லாம் பாயில் ஆகி வந்திருக்கு. இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம். இப்போ இப்போ இந்த பீட்ரூட் பேஸ்ட்லாம் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது பாருங்கள், இது பாருங்கள், ஒரு ஃபில்ட்ரு வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா இந்த எசன்ஸ்லாம் வருது பார்த்திங்களா. இதே போல் இந்த எல்லா பீட்ரூட்டும் போட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல டபுள் பாயில் மெத்தடில் ரோஸ் பீட்ரூட்டு பேஸ்ட்டு, அதை ஃபில்ட்ரு பண்ணப்போ எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது போல் ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணலாம். டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு வர போகிறோம். 1/2 டப்பாவுக்கு மேலே எனக்கு கிடச்சிருக்கு. இதை ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வச்சுட்டு வரேன். வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நம்ம சூப்பரான லிப் பாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதை லைட்டாக அப்படி எடுத்து போட்டிங்கன்னா எப்படி பார்த்திங்களா, லைட் பிங்க் கலரில் இருக்குது. உங்களுக்கு டார்க்காக வேணால் டார்க்காக போட்டுக்கலாம். இதில் எல்லாமே நேச்சுரல் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் உதடுகளில் இருக்க பிரச்சனைகள்லாம் சரியாயிரும். இதே போல் நீங்களும் செய்து பயன்படுத்துங்க. இதே போல் ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.